இது வரைக்கும் நான் செஞ்ச பாஸ்தாலேயே இன்றைக்கி தான் கேவலமான ஒரு பாஸ்தா செஞ்சேன். என் பையனுக்கு பாஸ்தான்னு சொன்னாவே பல்ப் எரியும் மூஞ்சில. பாஸ்தாவா அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி நான் செஞ்ச பாஸ்தாவில் அவன் பாஸ்தாவே வெறுத்துருப்பான் கண்டிப்பாக. நான் எப்பயும் செய்யும்போது வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் சும்மா பாஸ்தாவை அவிச்சிட்டு சாஸஸ்லாம் ஆட் பண்ணுவேன். சாய் சாஸு, கெச்சப்பு, க்ரீன் சில்லி சாஸ் அந்த மாதிரி செய்வேன். இந்த டைம் வந்து சரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட் கேப்சிகம் போட்டுட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு செஞ்சேன் சாஸுக்கு பதிலாக. பார்க்கலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிடும் போது வாயிலே வைக்க முடியல. நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டு பழகினதுனால இப்படி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டால் நல்லா இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பட்டாணி குருமா வைக்கிறதுக்காண்டி மிக்ஸி எடுத்து ஓப்பன் பண்ணேன் தக்காளி அரைக்கலான்ட்டு. பார்த்தா தக்காளி ஆல்ரெடி அரைச்சபடியே உள்ளே இருக்குது. இதில் என்னென்னா பாஸ்தாக்கு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதை நான் சேர்க்கவே மறந்துட்டேன். காலையிலேயே அவசரமாக செஞ்சதுனால இப்படி குளறுபடியாக மாறிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக் டக்குன்னு கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி என் பையனுக்கு புக்ஸும் யூனிஃபார்மும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான், அப்பா, அக்கா, பொண்ணு 3 பேருமே போயிருந்தோம். புக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்பாவே ப்ரௌன் ஷீட் போட்டு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வெயிலில் போயிட்டு வந்ததுனால செம்ம டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம்லாம் பொரிச்சு பட்டாணி நல்ல வேளை காலையிலே வச்சுட்டேன். ஸோ டக் டக்குன்னு வச்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டாச்சு.